Hi everyone. So 11th standard accountancy 90க்கு 90 எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானையும் சொல்லிடுறேன். அண்ட் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கு நல்லா கேட்டுக்கோங்க. இன்றைக்கே நான் சொல்லிடுறேன், நாளைக்கு ஒரு நாள் தானே டைம் இருக்குது. ஒரு 75-80 எடுக்கிற மாதிரி ஒரு பிளானும் சொல்கிறேன். அசால்ட்டாகவே நம்ம எழுதிடலாம். இப்போ 5 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். கடைசி எக்ஸாம்னு விட்டுட்டு போயிடாதீங்க. அண்ட் கீழே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 3 லெசன் வந்து தியரி, எந்த பிரச்சனையுமே இல்லை, எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு 2 லெசன் ஓகே. இந்த 3வது லெசன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரி அண்டு அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் கேட்குறான். ரெண்டுமே கேட்குறான். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜேர்னல் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். சில பேருக்கு அது குழப்பமாக இருக்குது, நான் பார்த்துருக்கேன். அது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் ஜேர்னல் என்ட்ரி படிங்க, ரொம்ப ஈஸி. ஸோ அப்போ ஜேர்னல் என்ட்ரி வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அண்டர்லைன். அது ரொம்ப வீக்காக இருக்கவும் படி, வீக்காக இருக்கிறவங்க அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் விட்டுரு. அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் நல்லா படிக்கணும் மட்டும் படி, மீதி இருக்கவும் ஜேர்னல் என்ட்ரி மட்டும் படி. ஓகே தானே? ஒரு 5 மார்க் எழுதிடலாம். லெட்ஜர் ஒரு 5 மார்க் எழுதிடலாம். கட்டாயமாக இந்த எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் பிடிச்சிருங்க. அடுத்தது 5 மார்க்கில் ட்ரையல் பேலன்ஸ் எவ்வளோ ஈஸின்னு உங்களுக்கே தெரியும். எல்லாத்துக்கும் அந்த ஃபார்மேட் கரெக்டாக எழுதுனா முடிஞ்சு போச்சு. இன்னொன்று, ஃபார்மேட்டெல்லாம் நல்லபடியாக படிச்சிங்கன்னா கம்பல்சரி அட்டன் பண்ணலாம். இல்லை ஏதாவது 2 மார்க் 3 மார்க்கில் ஃபார்மேட்டே கேட்கலாம். ட்ரையல் பேலன்ஸில் ஒன்று எழுதிடலாம். யூனிட் 6 கூட எழுதிடலாம், ரொம்ப ஈஸி. சப்சிடரி புக் 1 ஈஸி தானே, பேசிக் கான்செப்ட்ஸ் இல்லையா, ரொம்ப ஈஸி. ஸோ இதில் நீங்கள் வந்து ஒன்று எழுதலாம். இப்போயே பாருங்கள், ஒரு 4 5 மார்க் பார்க்க சொல்லியாச்சு. அடுத்து சப்சிடரி புக்கு 2, இதில் பெட்டி கேஷ் கேட்டுறான். எப்படியும் ஜூனில் ஒரு வாட்டி கேட்டிருக்கான், மார்ச்சில் ஒரு வாட்டி கேட்டிருக்கான். 3 காலம் கேஷ் புக்கு, டபுள் காலம் கேஷ் புக்கு, சிங்கிள் காலம், எது கேட்பானே சொல்ல முடியாது. நீ 3 காலமில் ஒன்று பாரு, அந்த சம்ஸ்லாம் இங்கே நோட் பண்ணியிருக்கேன். ஆனால் பெட்டி கேஷில் 2 சம் தான் இருக்குது. எக்ஸைஸில் ஒன்று, இல்லுஸ்ட்ரேஷன் ஒன்று. பெட்டி கேஷ் கண்டிப்பாக வரும், பார்த்துரு. எனக்கு ரொம்ப பெட்டி கேஷ் தான் வரும்னு தோணுது. ஒரு வேளை ரொம்ப வீக்காக இருந்தால் பெட்டி கேஷ் மட்டும் நம்பிப்போம். ஆனால் என்னையே கேட்டீங்கன்னா 3 காலமும் பெட்டி கேஷும் சேர்த்து ஒரு 5 சம் தானே இருக்குது, பார்த்துட்டு போயிருக்கு. கட்டாயமாக ஒரு 5 மார்க் எழுதலாம். ரைட், இது வேணாம், இது நல்லா படிக்கிறவங்க மட்டும் பார்த்துக்கோங்க. யூனிட் 10 ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட், ரைட் டவுன் மெத்தட். டிஃப்ரென்ஸ் கேட்பான் 5 மார்க்கில். ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடுக்கும் ரைட் டவுன் மெத்தடுக்கும் 5 மார்க்கில் டிஃப்ரென்ஸ் கேட்பான். அது போக இங்கே 5 மார்க்கில் நான் எழுதியிருக்கேன் பாருங்க. அது போக நீ ஒரு மெத்தடை செலக்ட் பண்ணிக்கோ. நல்லா படிக்கிற பையனாக இருந்தால் 2 மெத்தடும் தெரிஞ்சு வச்சுட்டு போ. சார் படிக்கவே முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நான் என்னோட இதில் சொல்கிறேன், ஒன்று ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் ஈஸி இருக்குன்னா அது படி, இல்லைனா ரைட் டவுன் மெத்தட் படி. எனக்கு தெரிஞ்சு ரைட் டவுன் மெத்தட் படித்தா ஓகே, சம்ஸும் கம்மி, ஈஸி. இல்லை ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் படிக்கிற படி. அடுத்தது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், கேபிட்டல் ரெவென்யூ. கேபிட்டல் அல்லது ரெவென்யூ இது ஜஸ்ட் கொடுத்துட்றாங்க. எது வந்து கேபிட்டல் அண்ட் எது வந்து ரெவென்யூ ரெசிப்ட் ஆர் கேபிட்டல் ரெசிப்ட் அப்படின்னு எழுதணும் இல்லையா. அவங்க கேட்குற கிளாசிஃபிகேஷனுக்கு நம்ம வந்து கரெக்டாக எழுதணும். எடுத்து எழுதுனா போதும், 5 மார்க் கொடுக்குறாங்களாம். ஸோ இது இல்லுஸ்ட்ரேஷனும் எக்ஸைஸும் பார்த்துக்கோங்க. எக்ஸைஸ் வந்து 2லேருந்து 6 முடி, இல்லுஸ்ட்ரேஷன் வந்து 2 to 6 முடி. சும்மா பார்த்தா போதும், எழுதிடலாம், பாஸ் பண்ணிடலாம். அடுத்தது ரோமன் நம்பர் 3லேயும் 1 2 படிச்சுக்கோங்க. இதில் தியரியும் சொல்லியிருக்கேன். ஓகே, யூனிட் 12 ரொம்ப கஷ்டம், 13 ரொம்ப கஷ்டம். இந்த சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இல்லுஸ்ட்ரேஷனும் கொடுத்துருக்குறேன், எக்ஸைஸும் கொடுத்துருக்குறேன். இதில் எக்ஸைஸ் மட்டும் கொடுத்துருக்குறேன், கொஞ்சம் கஷ்டம்தான். நல்லா படிக்கிற குழந்தைங்க மட்டும் பார்த்துக்கோங்க. முடியாத பசங்க லாஸ்ட் லெசனை கப்பு சிப்புன்னு அந்த தியரி ஃபுல்லாக படிச்சிரு. யூனிட் 14 அந்த 4 கொஸ்டின் படிச்சிரு, கண்டிப்பாக ஒரு தியரி வருது. அப்போ நீ கணக்கு போட்டுப்பார், உனக்கு எப்படி பார்த்தாலும் எப்படி சொல்லட்டி நான் விட்டது, நீ இதெல்லாம் விட்டாலும் 6 5 மார்க் டீசெண்டாக எழுதலாம். 7 எழுதிடலாம், ஆனால் கஷ்டமாக கேட்டால் 6 எழுதிடலாம். ட்ரையல் பேலன்ஸு, சப்சிடரி புக்கு 1, சப்சிடரி புக்கு 2 ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜேர்னல், லெட்ஜர். ஃபஸ்ட் லெசன்லேயும் 2 லெசன்லையும் தியரி கேட்குறாங்க. அதை விட்டால் ஏதாவது டிஃப்ரென்ஸ் வந்துடும். டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி இல்லையா. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரைட் டவுன் மெத்தட், ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட், லெட்ஜர், ஜேர்னல். 4 டிஃப்ரென்ஸ் என்னமோ ரொம்ப முக்கியமான டிஃப்ரென்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த டிஃப்ரென்ஸில் ஒரு 5 மார்க் வந்துடுது. அண்ட் நெக்ஸ்ட்டு யூனிட் 14ல் ஒரு 5 மார்க் வந்துடுது, லிமிட்டேஷன்ஸு. ஆனால் 5 பாயிண்ட் எழுதணும். ஓகேவா? இப்படி படித்தாலே நீ 6 5 மார்க் எழுதிடலாம். ஏன் ஒன்றுமே தெரியாமல் கூட 5 எழுதிடலாம். ஓகே தானே? நிறையா இருக்குன்னு படிக்க முட்டுறாது. ஓகே, நெக்ஸ்ட்டு அப்போது மீதி இருக்கிற நல்லா படிக்கிற குழந்தைங்களாம் பார்த்துக்கோங்க, எல்லாமே பார்த்துக்கோங்க. 7 எழுதிடலாம். நான் படிக்க முடியாத பசங்களுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன், அக்கௌண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறேன்னு தெரியலன்னு. அப்போது 7 எழுதுறதுக்கான வழிகள் சொல்லிட்டேன். மேபி தான் 6 எழுத முடியும், புரியுதா? நீ டேம் ஷோராக எழுதிடுவேன். ஆனால் மீதி லெசன்ஸில் விட்டால் எதாவது பிரச்சனை வருமானா, நல்லா படிக்கிற 90% எடுக்கிற குழந்தைங்க படிச்சுக்கோங்க, மீதி இருக்க பசங்க விட்டுருங்க, தைரியமாக விட்டுருங்க. ஓகே, அப்போது நல்லா ஞாபகம் 1 2 ஃபுல்லாக படித்து ஜேர்னல், லெட்ஜர், சப்சிடி புக்கு 1 2, ட்ரையல் பேலன்ஸு, அதுக்கப்புறம் கேபிட்டல் ரெவென்யூ, அதுக்கப்புறம் 14th லெசன். நடுவில் வந்து ஒரு லெசன் சொல்லியிருந்தேன், ரைட் டவுன் மெத்தட், இல்லைனா வந்து என்ன மெத்தட், இது ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க.
அடுத்தது 2 மார்க் 3 மார்க்கு யூனிட் 1 யூனிட் 2 தியரி படிச்சிருவீங்க. ஸ்கூல்லே நிறைய வாட்டி படிக்க வச்சுருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து யூனிட் 3 ஈஸி. நான் இங்கே பாக்ஸ் போட்டிருக்கேன்னா நீ படிக்கணும், ஏன்னா ஈஸி 3 ஈஸி 4 ஈஸி. 4ல் தான் டிஃப்ரென்ஸு, ஜேர்னல் லெட்ஜர் கண்டிப்பாக கேட்பாங்க. யூனிட் 5 ஈஸி, இது இல்லுஸ்ட்ரேஷன் நான் சொன்னால் படிக்கணும். யூனிட் 6 கூட வேணாம், 7 வேண்டாம், 8 படிச்சிரு 9 படிச்சிரு. 8ல் நான் 3 கொஸ்டின் சொல்லி 9 ஈஸி. ஸோ நான் பாக்ஸ் பண்ணியிருக்க யூனிட்டு வெறும் 7 யூனிட் தான். 7 யூனிட் தான். 10வது யூனிட் ஈஸி, 14வது யூனிட் நம்ம யூனிட்டு. கம்ப்யூட்டர் படிக்கிறீங்கள அப்படியே கிறுக்கி விட்டுரு, படித்து பார்த்து அவ்வளோதான். ஓனாக எழுதுனா போதும். மீதி எல்லா யூனிட்டும் விட்டால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. நீ அசால்ட்டாக 5 அல்லது 6 2 மார்க் எழுதலாம், 3 மார்க்கும் எழுதலாம். அதனால தான் சொல்கிறேன். எல்லாமே எழுதணும்னா நான் சொன்ன எக்ஸசைஸ் எல்லாமே பார்த்துக்கணும். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸு, வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா? பாஸ் பண்ணுறதுக்கு சிம்பிள், 1 மார்க் புக் பேக் படிச்சுட்டு போயிரு. சரியா? இப்போவே சொல்லிடுறேன், நாளைக்கு கூட வெயிட் பண்ணல. 1 மார்க் புக் பேக் படிச்சிரு. அதுக்கப்புறம் ட்ரையல் பேலன்ஸ் படிச்சிரு. அப்புறம் கேபிட்டல் ரெவன்யூன்னு சொன்னேன் இல்லையா, கேபிட்டல் ரெசிப்ட், ரெவன்யூ ரெசிப்ட், அப்படி இப்படின்னு கிளாசிஃபிகேஷன் அது. அதுக்கப்புறம் ஜேர்னல் லெட்ஜர் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டு போ. அவ்வளோதான். லாஸ்ட் லெசன் 5 மார்க் முடிச்சிரு தியரி. அப்புறம் ஃபஸ்ட் லெசன் 5 மார்க் பாஸ் பண்ணி ஒரு 40-50 மார்க் எடுக்கலாம். ஸோ அக்கௌண்ட்ஸ் ஈஸிங்க, ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ நம்ம பாக்ஸ் போட்டது மட்டும் படித்தாலே நீங்கள் வேணா பாருங்கள் 7 5 மார்க் எழுதலாம். சொன்னால் நம்ப மாட்டீங்க. நான் கஷ்டமாக கேட்டால் தான் 6 எழுத முடியும்னு. ஸோ அதனால் தைரியமாக நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் சொல்ல இல்லுஸ்ட்ரேஷனும் எக்ஸசைஸ் மட்டும் பாருங்கள். 2 மார்க் 3 மார்க்கும் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் 3 டிஃப்ரென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரெயிட் 5 மார்க் கேட்பாங்க, அது எதுன்னு எனக்கு மறந்துருச்சு. லெட்ஜர், ஜேர்னல் கண்டிப்பாக வரும். ரைட் டவுன் மெத்தட் அண்ட் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் கண்டிப்பாக இது ரெண்டும். வேறு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது எனக்கு மறந்துருச்சு. இதை நோட் பண்ணியிருக்கேன் 2 மார்க் 3 மார்க்கில். அண்ட் 5 மார்க்லையுமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஒரு சில இடத்துல 5 மார்க் நான் தியரி சொல்லியிருப்பேன், தியரி பார்ட் சொல்லியிருப்பேன், நீங்கள் பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.